மாணவர்களுக்கு வணக்கம். போன வகுப்பில் நடத்தின ஒரு சில ரிசல்ட்டுகளை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இங்கே பாருங்கள், ஒன்றாவது ரிசல்ட்டு இசட்டு சமம் 0க்கு தீட்டா வரையறுக்கப்படவில்லை. இசட்டு கலப்பெண்ணானது 0வாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் வீச்சு தீட்டாங்கிறது வீச்சுன்னு சொல்லுவோம். அது வரையறை செய்யப்படவில்லை. அப்படின்னா அந்த எண் எப்படி இருக்கணும்? வரையறை செய்யணும்னா நாட்டுகள் 0வாக இருக்கணும். எந்த ஒரு கலப்பெண்ணும் பூஜ்ஜியமற்ற எண்ணாக இருந்தால் மட்டுமே வீச்சானது வரையறை செய்யப்பட்டுள்ளது. இங்கே ஆர்குமெண்ட்டுங்கிறது வீச்சு. தென் இசட் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா, அந்த துருவ வடிவத்தை இந்த மாதிரி சுருக்கமாக எழுதலாமா? ஆர் இன்ட்டு காஸ் தீட்டாவில் உள்ள சிஇ, அந்த ஐஏ, அடுத்து சைன் தீட்டாவில் உள்ள எஸ்ஸு சேர்த்துட்டு இந்த வீச்சை சேர்த்துக்கணும். ஆனால் ஆர் சிஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆறில் ஒன்றா இருந்துச்சுன்னா இசட் எப்படின்னா சிஐஎஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவோட மற்றொரு வடிவம் என்னென்னா காஸ் ஆஃப் 2k பை, இந்த வீச்சோட 2k பை கூட்டியிருப்பாங்க, ப்ளஸ் ஐ சைன் 2k ப்ளஸ் தீட்டா. கே என்னவாக இருக்குன்னா ஒரு இண்டிஜராக இருக்கும். கே என்னன்னா இண்டிஜர். இந்த வீச்சு ஒரே ஒரு மதிப்பை தான் கிடைக்கும். ஆனால் அது எப்படி இருக்குன்னா -π to +π ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த சிஸ்ஸுங்கிறத சொல்லியிருக்க மாட்டோம், அது சுருக்கமாக எழுதியிருக்கேன். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ வந்துட்டு சிஸ் தீட்டான்னு எழுதணும் அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சுங்க. தென் இந்த ஒரு பண்பை தெரிஞ்சுக்கணும். மாடலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ ஒன்றா இருந்துச்சுன்னா 1/z எப்படி எழுதலாம்னா இசட் பார்னு எழுதலாம், ஒரு கான்செப்ட்டு. அடுத்து 7வது பாருங்கள், Z1 R1 × e பவர் i θ. இது அடுக்கு வடிவத்தில் இருக்குது, ஆயிலர் வடிவம்னா. இது Z2 R2 × e பவர் i θ 2 இப்படி இருந்துச்சுன்னா Z1 ரெண்டும் பெருக்கும் பொழுது நம்ம ரெண்டு மட்டும் பெருக்கி வச்சுங்க, e பவர் i θ 1 + θ 2 ரெண்டையும் கூட்டுங்க. R1 R2 பெருக்கி வச்சுக்கணும், θ 1 θ 2 கூட்டிக்கணும், ஐயை காமன் வெளியே எடுத்து வச்சுட்டு. அல்லது இது துருவ வடிவத்தில் எழுதுனா R1 × R2 × cos of θ 1 + θ 2 ப்ளஸ் ஐ சைன் θ 1 + θ 2. இதே வகுத்தில் கொண்டு வாங்க. Z1/Z2 இதே இதை ஐடியா வச்சுட்டு Z1/Z2 என்னென்னா R1/R2 × e பவர் i θ 1 - θ 2. Z2 நாட்டுகள் 0வாக இருக்கணும். இதே துருவ வடிவத்தில் இப்படி எழுதியிருக்கும். இதை பயன்படுத்தி சில கணக்கெல்லாம் தீர்ப்போம், பின்னாடி பார்ப்போம். அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுல முக்கியமானது டீமாவரின் தேற்றமும் அதன் பயன்பாடுகளும். டீமாவரி தேற்றம் என்ன சொல்லுன்னா, கொடுக்கப்பட்டு கலப்பியன், அதாவது துருவ வடிவத்தில் இருக்குது, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, மற்றும் எண் என்பது ஒரு முழு எண்ணாக இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் சமம் இந்த எண்ணை இந்த தீட்டாவோட பெருக்கி வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் இந்த தீட்டாவோட எண்ணை பெருக்கிருக்காங்க. அப்படின்னா இதனோட தீர்வு என்னவாக இருக்குன்னா இந்த காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. அவனை கிளை தேற்றம் அப்படின்னா எந்த ஒரு கலப்பெண்ணும் நம்ம துருவ வடிவத்தில் இருந்தால் அந்த முழு எண்ணாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக போய் வீச்சோடன் பெருக்கலாம். தீட்டா என்பது வீச்சோட பெருக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய கலப்பெண்ணோ அதோட அடுக்கில் கூட நம்ம துருவ வடிவத்தில் எழுதி அந்த அடுக்கை அந்த வீச்சோட பெருக்கிட்டால் அதுவும் கிடைக்கிது ஆன்சரு. கிளை தேற்றம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த என்ன மைனஸில் இருக்குது, அதே வேணும் முழு எண்ணுதே அப்படி டைரெக்டாக பெருக்கலாங்கிறாங்க. ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் எண்ணை போய் உள்ளே பெருக்கி வச்சுக்கலாம். சரி, இப்போ எண் இங்கே மிகை முள்ளாக இருக்குது, இங்கே குறை முள்ளாக இருக்குது. ஆனால் இதே காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் -n. இப்போ என்ன ஆகும்னா காஸ் -n தீட்டான்னு வரும், ப்ளஸ் ஐ சைன் -n தீட்டான்னு வரும். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு இது தெரியும், காஸ் ஆஃப் -θ = காஸ் தீட்டா, சைன் ஆஃப் -θ = -sin தீட்டா. அந்த அடிப்படையில் காஸ் ஆஃப் -n தீட்டா காஸ் தீட்டாவும் காஸ் n தீட்டாவும், சைன் ஆஃப் -n தீட்டா -sin n தீட்டாவாக மாறும். அதனால் இங்கே ப்ளஸ் என்னவாயிருது, மைனஸாக மாறிடுது. அடுத்து காஸ் தீட்டா - ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் -n. இதே கான்செப்டில் மாறும் பொழுது அந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே என்னவாயிரும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். காசுக்கு அதே ப்ளஸ் தான், அந்த சைனுக்கு மைனஸ் வரும்போது இந்த மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும்.
இப்போ எப்பொழுதுமே துருவ வடிவங்கிறது எப்படி இருக்கணும்னா காஸ் ப்ளஸ் ஐ சைனாக தான் இருக்கணும். காசு தான் ஃபஸ்ட் இருக்கணும், ப்ளஸ் ஐ சைன். எப்போயுமே மெய்ப்பகுதி வந்து காசில் இருக்கணும், கற்பனை பகுதி சைனாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டிமாவரி தேற்றத்தை வந்து அப்ளை பண்ண முடியும். இங்கே இருக்கிற பாருங்கள், சைன் ப்ளஸ் ஐ காசுன்னு இருக்குது. இது என்னவோ சுருக்கம்னா இந்த ஐயை காமனை வெளியே எடுத்துட்டோம்னா எனக்கு மெய்ப்பகுதி என்ன வரும்னா காசில் வேணும். அதனால் ஐயை காமனை வெளியே எடுத்துகிறேன். காஸ் இந்த இது சைனில் கொண்டு வரேன், மைனஸ் ஐ சைன் எழுதிக்கலாம். இப்போ பெருக்கி பாருங்கள், இதே இது கொண்டு வந்துடலாம். ஐ காஸ் மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயர்னால் ப்ளஸ் ஆயிரும் சைன் தீட்டா, இதே டேர்ம்ஸ் கிடச்சிரும். அப்படின்னா இப்படி இந்த மாதிரி வடிவத்தில் கொடுத்தால் நீங்கள் டிமாவரி தேற்றத்தை டைரெக்ட் அப்ளை பண்ண முடியுமானா சைன் ப்ளஸ் ஐ காசுன்னு கொடுத்தா நீங்கள் இந்த வடிவத்துக்கு மாற்றின பிறகுதே அதை உள்ளே வந்து என்ன பெருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. இந்த கிளை தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம சில கணக்குகள் பார்ப்போம். இந்த டிமாவரி தேற்றம் எதுக்கு பயன்படுதுன்னா கலப்பு எண்களை சுருக்குவதற்கும் சமன்பாடுகளை தீர்வு கண்டுபிடிப்பதற்கும் மிக முக்கியமாக பயன்படுது. இப்போ ஒரு சில கணக்குகளை நம்ம இந்த பயிற்சியில் பார்ப்போம். போன டிமாவரியினுடைய முதல் பகுதி என்னென்னா எண் வந்து முழு எண்ணாக இருக்கும். இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறோன்னா டிமாவரி தேற்றத்தினுடைய மற்றொரு பொது வடிவம் என்னென்னா எக்ஸ் ஒரு விகிதமுறை எண்ணாக இருந்தால் தென் எக்ஸ் ஈக்குவல் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் பி பை கியூ ஃபார் வடிவத்தில் இருந்தால், உதாரணமாக எக்ஸு விகிதமுறை என்னென்னா பின்ன வடிவத்தில் இருந்துச்சுன்னா தென் காஸ் எக்ஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் தீட்டா என்பது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பர் எக்ஸினுடைய மதிப்புகளில் ஒன்றாக இருக்கும். அப்போனா இதனுடைய தீர்வுகள் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படின்னா இதுக்கு நிறைய தீர்வுகள் கிடைக்கும். அப்படின்னா எப்படி தீர்வுகளை கண்டுபிடிக்கணும்னா உதாரணமாக ஒரு கலப்பு எண் இசட் சிகட்டு 1 + i √3 ஹோல் பவர் 1 அப்படின்னுச்சுன்னா இதுக்கு எத்தனை தீர்வுகள் இருக்குதுன்னு சொன்னால் கீழே இந்த பகுதியில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை தீர்வுகள் இருக்கும். அப்போனா இதுக்கு தீர்வுகள் வந்து பி பை கியூனா கியூ தீர்வுகள் இருக்கும். அப்படின்னா இது ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே உள்ள பெருக்கும்போது இது கொடுக்கப்பட்டதில் விகிதமுறை எண்ணாக இருந்தால் மதிப்பு இந்த இதில் மதிப்பு ஒன்றா இருக்கும். இப்போ கொடுக்கப்பட்ட ஒரு கலப்பு எண் வந்து எண்ணாம்படி மூலங்களை காணுதல். மூணாவது பாருங்கள், ஒரு கலப்பு எண்ணின் எண்ணாம்படி மூலங்களை காணு. எண்ணாம்படி மூலம்னா அடுக்கு 1/n அப்படின்னு சொல்கிறது. அடுக்கு வந்து 1/n. இதுக்கு சூத்திரம் பொதுவாக சூத்திரம் என்னென்னா z பவர் 1/n r பவர் 1/n into cos of 2k pi plus theta by n plus I sin 2k pi plus theta by n. k என்பது இண்டிஜர்ஸ், அது எங்கே இருக்குன்னா 0லேருந்து n-1 வரைக்கும் இருக்கும். சரி, இது என்னென்னா ஒரு கலப்பு எண்ணை துருவ வடிவத்தில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வீச்சோட 2k பையை கூட்டிட்டு அப்புறம் அடுக்க வந்து நீங்கள் டிமாவரி தேற்றத்தை பயன்படுத்தி பெருக்கிட்டால் நம்மளுக்கு கிடைப்பதை இந்த எண், அதான் என்னோட எண்ண முடியும். அது எண்ணுக்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கொடுக்குறாங்களோ இந்த பின்ன பி பை கியூ வடிவத்தில் கியூங்கிறது என்ன நம்பர் இருக்கோ அதிலேருந்து அது அத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து அத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது இந்த எப்பயுமே இந்த டிமாவரி தேற்றம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு கலப்பு எண் வந்து சுருக்குவதற்கும் சமன்பாடுகளை தீர்ப்பதற்குமே பயன்படுத்துகிறோம். 1 மூன்றாம் படி மூலம் காண்கன்னு சொல்லிட்டானா z சமம் 1/1/3 அப்படின்னு எழுதிக்கணும். z சமம் 1/1/3. நம்ம இந்த கணக்கு இதே ஃபஸ்ட்டு கணக்கு, இது உங்கள் புக்கில் இருக்குது. நான் சுருக்கமாக 1 முப்படி மூலம் காண்க. இது என்ன அர்த்தம்னா கணக்கு வந்து 1 முப்படி மூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம இதை துருவ வடிவத்துக்கு எழுதணும். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிறேன்னா இந்த 3 இங்கே டேக்கிங் கியூப் ஆன் பாஸ் இசட் கியூப் சமம் 1ன்னு எழுதி வச்சுக்கலாம். இது எப்படி எழுதலாம்னா 1 வந்து 1 + i0ன்னு கலப்பெண் வடிவத்தில் எழுதிக்கலாம். நம்ம எப்போயுமே ஒரு கலப்பெண் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது துருவ வடிவத்தில் எழுதுறதுக்கு அந்த கலப்பெண் ஆர்கன் தளத்தில் வந்து மார்க் பண்ணி அந்த வீச்சு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த கலப்பெண் வந்து 1,0 அப்படின்னா 1,0 எங்கே இருக்கும்? மையச்சு மீது இருக்கும். மையச்சின் வலதுபுறம் இருந்துச்சுன்னா தீட்டா சமம் 0. ஆரோட மதிப்பு 1 தான் கிடைக்கும். ஆர் கண்டுபிடி சூத்திரம் நம்மளுக்கு என்ன? நம்ம அதுக்கு சுருக்கமாக என்ன செஞ்சோம்? ஆரோட மதிப்பு இங்கே ஆரோட வேல்யூ 1, தீட்டாவோட மதிப்பு 0. அப்படின்னா டைரெக்டாக என்ன எழுதலாம்னா z³ cos 0 + i sin 0ன்னு எழுதலாம். அப்படின்னா இந்த 1ங்கிற 1 + i0 எப்படி எழுதலாம்? cos 0 + i sin 0ன்னு எழுதலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பொது வடிவம்னு ஒன்று சொல்கிறோம். z³ cos
2k pi plus 0 plus I sin 2k pi plus 0 k belongs to z இன்டிஜர் எழுதலாம். இப்போ என்ன 2k pi ஆட் பண்ணோன்னு இப்படி எழுதிக்கணும். the next z சமம் 2k pi plus I sin 2k pi all power 1/3 அவனை எழுதலாம். இப்போ டிமார்ஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணுங்கள். 2k pi by 3 மாறுறோம். இப்போ கேனுடைய வேல்யூ எங்கே இருக்குன்னா 0 1 2 மொத்தம் 3 வேல்யூ தான். ப்ளஸ் I sin 2k pi by 3 டிமார்ஸ் தேற்றத்தை படி உள்ள அந்த 1/3 வந்து பெருக்கிட்டேன் விச்சுடன். இப்போ கேக்கு வேல்யூ 0ன்னு போடுறோம். கேக்கு வேல்யூ 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ வந்து cos 0 ப்ளஸ் I sin 0. கேயோட வேல்யூ 1 போட்டோம்னா இப்போ நம்மளுக்கு டைரெக்டாக தெரியுது. நம்ம என்ன தெரியும், cos 0 வேல்யூ 1, sin 0 0, therefore 1 + 0 1ன்னு கிடைக்கும். கேனோட வேல்யூ 1 போட்டோம்னா இசட் என்ன கிடைக்கும்னா cos 2 pi by 3 ப்ளஸ் I sin 2 pi by 3ன்னு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போல இதோட மதிப்பு cos 2 pi by 3 வந்து -1/2. இது sin 2 pi by 3 வேல்யூ ப்ளஸ் I √3/2 வரும். கேனோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா இசட்டோலேருந்து cos 4 pi by 3 ப்ளஸ் I sin 4 pi by 3 அவனு கிடைக்கும். therefore இதோட மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா எப்படி கண்டுனா pi plus pi by 3ன்னு பிரிக்கலாம். இதை cos 4 pi by 3 cos pi plus pi by 3ன்னு பிரித்து இது sin 4 pi by 3 sin pi plus pi by 3ன்னு பிரித்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் லாஸ்ட் என்னன்னா -1/2 I √3/2 இப்படி கிடைக்கும். இந்த பாருங்கள், ஒன்றின் முப்படி மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 தீர்வுகள் கிடைச்சிருக்கு. அதை முதல்ல எதில் எழுதணும்னா துருவ வடிவத்தில் எழுதிக்கிட்டோம். துருவ வடிவத்தில் எழுதின பிறகு அதை வீச்சுடன் 2k pi கூட்டிட்டு தென் டிமார் தேற்றத்தை அப்ளை பண்ணி உள்ளே பெருக்கிட்டு அப்புறம் கேயினோட மதிப்பை பிரதிட்டு இந்த 3 வேலையும் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு தான் நம்ம எந்த ஒரு சமன்பாடுகளையும், இது ஒரு சமன்பாடு. இப்போ உதாரணம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளுக்கு z³ -1 = 0 இந்த சமன்பாடு தீர்க்க அப்படிம்பாங்க. நம்ம என்னமோன்னு பயப்பட வேண்டாம், தேவையெல்லாம் பயப்பட வேண்டாம். இது ஒரு முப்படி சமன்பாடு இசட்டில் இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு தீர்வுகள் 3 கிடைக்கும். இன்னும் படி 3, அதனால் 3 தீர்வுகள் கண்டிப்பாக உண்டு. அதை கலப்பின் தீர்வுகள் எப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்துங்க. இதே டிமார் தேற்றத்தை பயன்படுத்தி தீர்வு கண்டுபிடிக்கிற விதம். இப்போ எந்த ஒரு கலப்பெண் கொடுத்தாலும் டிமார் தேற்றத்தை பண்ணி சுருக்கிடலாம், எளிமையாக சுருக்கலாம். இப்போ பயிற்சியில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், z³ -1 = 0வும் z = 1/1/3 ஒரே இதுதான், ஒரே கணக்கு தான். நீங்கள் எதுவும் நினச்சிட வேண்டாம். அதை சமன்பாட்டில் எழுதியிருக்கேன். இது ஒன்றின் முப்படி மூலம்னு இப்படி எழுதியிருக்கோம், வேடிங்கில் எழுதியிருக்கோம். இது சமன்பாடாக எழுதி தெரிவிச்சிருக்கோம். இந்த தீர்வுகள்லேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிட போகிறோம். என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம்னா இந்த தீர்வை பூரா கூட்டுனா 0 கிடைக்கும். பாருங்கள், இது 1+, இப்போ மெய்ப்பகுதியை பூரா கூட்டி பாருங்கள். மெய்ப்பகுதியை அப்படியே கூட்டினா 0 ஆகும். அதே மாதிரி கற்பனை பகுதியை கூட்டி பாருங்கள், கூட்டி பார்த்தா 0 ஆகும். அப்படின்னா மூலங்களினுடைய கூடுதல் என்னன்னு சொல்கிறாங்க சுருக்கமாக, மூலங்களின் கூடுதல் 0. ஒன்றின் முப்படி மூலங்களின் கூடுதல் வந்து மூலங்களின் கூடுதல் 0ங்கிறாங்க. மூலங்களினுடைய பெருக்குத்தொகை என்ன சொல்ல வரன்னு வரையிருக்காங்க. மூலங்களின் பெருக்குத்தொகை ஒரு சூத்திரம் சொல்கிறாங்க, 1 பவர் n - 1 -1 பவர் n - 1 அப்படிங்கிறாங்க. இப்போ எண்ணுங்கிறது 3, நல்லா கவனிச்சுங்க. இது எண்ணாம் படி மூலத்துக்கு சொல்லி இது சூத்திரம். இப்போ இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த முப்படி மூலத்துக்கு வந்து நம்ம தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம், பெருக்குத்தொகை. இப்போ இது பார்த்தா எண் வந்து இங்கே 3 அப்படின்னா போட்டோம்னா பெருக்குத்தொகை என்ன கிடைக்கும்னா -1 ஹோல் பவர் 3 -1 -1 ஹோல் பவர் 2 1ன்னு கிடைக்கும். அப்படின்னா இதோட பெருக்குத்தொகை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த மூலங்கள் எப்போயுமே எப்படின்னா பெருக்குத்தொடரில் தான் அமையுங்கிறாங்க. பெருக்குத்தொடர் மூலங்கள் எப்பொழுதுமே பெருக்குத்தொடரில் அமையும்.
இதே ஐடியாவில் சால்வ் பண்ண போகிறோம். z சமம் 1/1/4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா மெய்யச்சின் வலது புறம் தான் அமையும். அதனால் z = cos 0 + I sin 0 அப்படின்னு எழுதலாம். z/4 then z/4 = cos 2k pi plus I sin 2k pi. பீச்சோட என்னென்னா ஆடிங் கீழே சைடில் ஆடிங் 2k pi அப்படின்னு எழுதிக்கங்க. இப்போ z = cos 2k pi k belongs to z plus I sin 2k pi all power 1/4. இப்போ என்ன cos 2k pi by இங்கே k என்னோட வேல்யூ 0 1 2 3 வரைக்கும் நம்ம மொத்தம் 4 வரணும். அது 0லேருந்து ஆரம்பித்தா 3 வரை போவோம். by 4 plus I sin 2k pi by 4 z. இப்போ கேக்கு 0 1 2 3 4னு போனால் 4 வேல்யூ கிடைக்கும். ஆனால் கேக்கு 0 போட்டோம்னா என்ன கிடைக்குன்னா z வந்து cos 0 plus I sin 0 கிடைக்கும். k = 1னு போட்டோம்னா z = cos pi by 2 கிடைக்கும் plus I sin pi by 2 கிடைக்கும். கேக்கு வேல்யூ 1 போட்டா 2 pi by 4 pi by 2. k சமம் 2னு போட்டோம்னா z என்ன கிடைக்கும்னா இது இதில் பிரதிடும் k = 2னு போட்டால் 4 pi by 4 அவனை cos 4 by 4னா அடி விட்டுப்போம் பைன்னு கிடைக்கும் plus I sin பைன்னு கிடைக்கும். therefore நம்மளுக்கு cos பையனோட வேல்யூ -1 plus I 0 sin பையனோட வேல்யூ 0. அதனால் k = 3ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்னா z சமம் என்ன cos 6னா 3 pi by 2 வரும் plus I sin 3 pi by 2. ஏன்னா 6 pi by 4 6க்கு 4க்கு அடித்தோம்னா 3 மேலே கீழே 2 இதுக்கு போட்டோம்னா இது 3 pi by 2ங்கிறது நம்மளுக்கு அந்த கண்டிஷனை நிறைவு செய்யாது. இந்த கண்டிஷனை நிறைவு செய்யாது. அதனால் என்ன மாத்திரம்னா cos pi plus pi by 2 பிரிக்கிறேன் plus I sin pi plus pi by 2 பிரித்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா -cos pi by 2 plus இங்கே -I sin pi by 2ன்னு மாறும். ஏன்னா +1 ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் cos pi plus theta மைனஸ் cos pi plus theta மைனஸ் cos theta sin pi plus theta மைனஸ் sin theta அது மூன்றாங்கல் பேரில். அப்படின்னா இதுக்கு என்ன வரும் நம்மளோட 0 - I × 1ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இதோட தீர்வுகள்லேருந்து என்ன கிடைக்கும்னா மூலங்கள்லாம் கூட்டி பாருங்கள். மூலங்கள்லாம் கூட்டுனா இந்த கண்டிஷன் நிறைவு செய்யும். 0 மெய்ப்பகுதி பூரம் கூட்டினா 0. அதேமாதிரி கற்பனை பகுதியை பூரம் கூட்டினாலே 0 கிடைக்கும் கற்பனை பகுதி கூட்டினா. அதனால் ஒன்றின் முப்படி மூலம் எப்படி கண்டுபிடிச்ச மூலங்கள் கூடுதல் 0 மாதிரி அதேமாதிரி ஒன்றின் 4ஆம் படி மூலம் கூடுதலும் 0 தான். அதேமாதிரி பெருக்குத்தொகை பார்க்கும்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -1 ஹோல் பவர் 4 - 1 3ன்னு கிடைக்கும் -1ன்னு கிடைக்கும். உதாரணமாக இதனோட தீர்வுகள் என்னென்னா ஒன்றின் 4ஆம் படி மூலங்களோட தீர்வுகள் வந்து 1 I -I -1 பாருங்கள் 1 I -1 -I இது தீர்வுகள். இதை பெருக்கி பாருங்கள். பெருக்கி பார்த்தா 1 × I -I² -I²னா +1 +1 × -1 -1ன்னு கிடைக்கும். அப்படின்னா இந்த சூத்திரம் வந்து வெரிஃபைடு ஆயிடுது ரைட்டா. இது எப்பவுமே ஒரு ஜிபியில் அமையும் அப்படிங்கிறது சொல்லும். இது எப்படி அமையும்னா ஒரு வட்டத்தின் பரிதியின் மீது 1, 0 அடுத்து 0, 1 அடுத்து ரேடியஸ் 1 இருக்கிற மாதிரி அமையும். இதில் அடுத்து -1, 0 0, -1 மாதிரி ஒரு சதுரத்தின் இந்த மாதிரி அமைக்கும் வட்டப்பரிதின் மீது. இது ஒன்றின் 4ஆம் படி மூலம். இதே மாதிரி நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டப்பலாம் ஒன்றின் 6ஆம் படி மூலம் கண்டுலாம் ஒன்றின் 8ஆம் படி மூலம் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது ஒரு பெருக்கு தொடரல் அமையும்னு சொல்லி சில குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுங்க, புக்கில் பாருங்கள். நான் சில கலப்பெண்களை வந்து எப்படி சுருக்கிறதுன்னு பார்ப்போம். 2.8ல் 8வது கணக்கு பாருங்கள். 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள். ஒமேகா ≠ 1 என்பது இது ஒமேகான்னு ரீட் பண்ணணும். ஒமேகா ≠ 1 என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் 1 - ஒமேகா + ஒமேகா² ஹோல் பவர் 6 + 1 + ஒமேகா - ஒமேகா² ஹோல் பவர் 6 128ன்னு சொல்கிறாங்க. நம்ம எது தெரிஞ்சிருக்கணும்னா
இந்த கணக்கு தீர்ப்பதற்கு ஒன்றின் முப்படி மூலங்களின் கூட்டுத்தொகையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒன்றின் முப்படி மூலம் என்ன சொல்லணும்னா 1 கண்டுபிடிச்சோம், அடுத்து -1/2 + i√3/2 சொன்னோம், அடுத்து -1/2 - i√3/2 கண்டுபிடிச்சோம். இது என்ன எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம புக்கில் 1 இதை ஒமேகான்னு எடுத்துக்கங்க, இது ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துங்க. இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த இதோட கூடுதல் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0 இந்த மாதிரி குறித்து வச்சுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி குறிச்சிட்டு தென் ஒமேகா கியூப் சமம் 1 இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்றின் முப்படி மூலம் ஒமேகாங்கிறது ஒன்றின் முப்படி மூலம் கொடுத்தனால இந்த 2 ரிசல்ட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எளிமையாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம். இடது பக்கம் எடுத்துங்க தீர்வு. ஃபஸ்ட்டு சப்டிஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 - ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ⁴ 6 ப்ளஸ் 1 + ஒமேகா - ஒமேகா ஸ்கொயர் ⁴ 6 எடுத்துக்கிட்டால் இந்த 1ஐயும் ப்ளஸ் டேர்ம்ஸை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மைனஸை செகண்ட் டேர்ம் வச்சுக்கிறேன். இது 2 ஜாயிண்ட் வச்சுக்கிறேன், மைனஸை லாஸ்ட் கொண்டு போய்க்கிறோம் ⁴ 6. இது அதில் 1 + ஒமேகா - ஒமேகா ஸ்கொயர் ⁴ 6. இந்த கண்டிஷன் படி இந்த மூலங்களின் கூடுதல் 0 இருக்கிற கண்டிஷனை பயன்படுத்தினா இதில் என்ன எழுதலாம்னா 1 + ஒமேகா - ஒமேகா ஸ்கொயர் பயன்படுத்தலாம். இந்த 1 + ஒமேகா ஸ்கொயரை -ஒமேகான்னு எடுத்துக்கலாம், ஒமேகா + ஒமேகா ஸ்கொயரை -1ன்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டால் அந்த ரிசல்ட்டை இங்கே பயன்படுத்தும் பொழுது -ஒமேகா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கும் லாஸ்ட் டேர்மு ⁴ 6 ப்ளஸ் இதுக்கு என்னென்னா -ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், லாஸ்ட் டேர்ம் -ஒமேகா ⁴ 6. இப்போ 2 கூட்டினா -2 ஒமேகா ⁴ 6ன்னு எழுதிக்கலாம், தென் ப்ளஸ் -2 ஒமேகா ஸ்கொயர் ⁴ 6ன்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் இப்போ -2 ⁴ 6 இதில் இருக்குது ஒமேகா ⁴ 6, தென் ப்ளஸ் -2 ⁴ 6 ஒமேகா ⁴ 12 மாறிக்கிடும். இங்கே இப்போ 2லேயும் -2 ஒமேகா ⁴ 6 இருக்குது, வெளியெடுத்துங்க. தென் ஒமேகா ⁴ 6 ப்ளஸ் ஒமேகா ⁴ 12. இப்போ ஒன்றின் முப்படி மூலம்னால ஒமேகா கியூப்போட வேல்யூ 1 தான், ஒமேகா ⁴ 6ஓட வேல்யூ 1 தான், ஒமேகா ⁴ 9ஓட வேல்யூ 1 தான், ஒமேகா ⁴ 12ஓட வேல்யூ 3உடைய பெருக்கத்தை புறமே என்ன வரும்னா 1ஆக இருக்கணும். அதன்படி பார்த்தா இது -2 அடுக்கு இது ரெட்டப்படை என்ன இருக்கனால நம்மளுக்கு மிகையினதும் கிடைக்கும். அதனால் 2 அடுக்கு ப்ளஸ் 6னா என்னன்னா 64 கிடைக்கும். மைனஸு அடுக்கில் மிகை எண்ணு ரெட்டப்படை என்ன இருக்கனால ப்ளஸ்ஸு 2 அடுக்கு 6 64. இது ஒமேகா ⁴ 6ஓட மதிப்பு 1, தென் ஒமேகா ⁴ 12ஓட மதிப்பு 1. தேர்ஃபோர் 64 × 2 128, தென் ரைட் ஹேண்ட் சைடு. இதே போல் இந்த கணக்கு தீர்வு 2வது கணக்கு சப்டிஷன் செய்ய போகிறோம். இங்கே ரொம்ப எளிமையானது. இங்கே பாருங்கள், 2வது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு சொல்ல போகிறோம். இது பாருங்கள் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ்னு பார்த்துங்க, நல்லா கவனிச்சுங்க. இங்கே கணக்கு போத பாருங்கள், இது 1வது, இது அடுக்கு 1, இது 2 அடுக்கு 2ன்னு எழுதலாம், 8 2 அடுக்கு 3ன்னு எழுதலாம். அப்படியே கொண்டு போகிறாங்க 1 + 2 அடுக்கு 11, இது 11. அப்போனா இந்த டேர்மில் இருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை உறுப்பு டேர்ம்ஸ் இருக்குன்னா உறுப்புகள் எண்ணிக்கை 11. முதல் உறுப்பை சேர்த்துட்டா மொத்தம் எத்தனை ஆயிடுது 12 உறுப்பு ஆயிரும். அப்போனா நம்ம இதை இப்போ என்னன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். 12 டேர்ம்ஸ்னால் 6 6ஆக இருக்கும். அதனால் நான் என்ன பிரிக்க போகிறோன்னா ஒன்றின் முப்படி மூலம்னால இதில் சுருக்கலாம் எப்படின்னு பாருங்கள். இடது 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர். இதை ஒன்றின் முப்படி மூலம் இங்கே கொடுத்துட்டான். அதனால் ஒமேகா ⁴ 4ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா ஒமேகா ⁴ 4 ஒமேகா கியூப் × ஒமேகா ⁴ 1ன்னு பிரிக்கலாம். ஒமேகா கியூப்னோட மதிப்பு ஆல்ரெடி 1ன்னு தெரியும், ஒமேகான்னு கிடைக்கும். தென் ஒமேகா ⁴ 8ஓட வேல்யூ என்னன்னா ஒமேகா ⁴ 6 × ஒமேகா ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்படின்னா இது ஒமேகா ⁴ 6ஓட வேல்யூ 1ன்னு தெரியும், அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டே போகலாம். நம்ம பிரிச்சுட்டு அடுத்து என்ன சொல்லலாம்னா 2 8 2 அடுக்காக கொண்டு போவாங்க. அடுத்து 16 இப்படி போனால் நம்ம பிரிக்கும் பொழுது அது ஒமேகா அந்த டைம்லேயே வரும். தேர்ஃபோர் 1 + ஒமேகா இல்லை இடது சைடு ஃபுல்லாகவே 1 + ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ⁴ 4 ஒமேகா ⁴ 8 அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 1 + ஒமேகா ஸ்கொயர் ⁴ 11. இதை என்ன எழுதணும் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர். இது எப்படி எழுத போகிறோன்னா இந்த ஒமேகா ⁴ 4 1 + ஒமேகான்னு எழுதிடலாம். ஸோ
சொல்லியாச்சு. அதே மாதிரி இதை 1 + ω² எழுதிக்கலாம் 8. இதே போல் பார்த்தோம்னா லாஸ்ட் டேர்ம்ஸ் என்ன வரும்னா 1 + ω² வரும் இந்த லாஸ்ட் டேர்ம்ஸ். இப்போ ஈவனாக நீங்கள் எடுத்தோம்னா 6 டேர்ம் மொத்தம் 12 டேர்ம்ஸ் வரும். அதில் 6 டேர்ம் வந்து இந்த டேர்ம்ஸ் இருக்கும். 6 டேர்ம்ஸ் 1 + ω வந்து 6 டேர்ம்ஸ் வரும். 6 டேர்ம்ஸு இன்ட்டில் போகும் இன்ட்டு. இதே மாதிரி 1 + ω² வந்து இன்ட்டில் 6 டேர்ம்ஸ் வரும். அப்படின்னா நம்ம பெருக்கு தொகையில் பவரில் எழுதிக்கலாம் 1 + ω⁴ இது 1 + ω² எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த சூத்திரத்துப்படி பார்த்தோம்னா -ω² எழுதிக்கலாம். இதை ⁴ இது -ω⁴ எழுதிக்கலாம். அந்த இதை பயன்படுத்தி தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இது ஈவன் இதே இது ω⁴12 மாறும், இது இன்ட்டு ω⁴6 மாறும். தேர்ஃபோர் இதோட வேல்யூ ஆல்ரெடி 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு 1 × 1 1. தேர்ஃபோர் ரைட் ஹேண்ட் சைடு கேட்டது நிரூபிக்கப்பட்டது. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட எண்களை சுருக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு சமன்பாடுகளை தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு இது செஞ்சோம். இன்னும் பெரிய பெரிய கலப்பெண்களை எப்படி தீர்வு கண்டுபிடிக்க போகிறோன்னு பாருங்கள். பயிற்சியில் 2ஆம் கணக்கு பாருங்கள். இதுக்கு மதிப்பு காண்கன்னு இருக்காங்க. மதிப்பு காண்கன்னா 1 + sin π/10 + i cos π/10 1 + sin π/10 - i cos π/10. இது பார்த்தா அடுக்கில் பெரிய எண்ணாக இருக்குது. இது எப்படி சுருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளில் செய்யலாம். z சமம் sin π/10 + i cos π/10. இதோட மாடுலஸ் வேல்யூ பாருங்கள் என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். எப்படி சார் 1? நீங்கள் மாடுலஸ்னா என்ன, மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி sin π/10² ப்ளஸ் cos π/10². ஏன் இது செய்கிறோம்னு தெரிஞ்சு வச்சுங்க. இதோட வேல்யூ வந்து √cos sin² π/10 ப்ளஸ் i cos² π/10. இதோட வேல்யூ என்னென்ன ரூட்டுக்குள்ளே 1, therefore 1ன்னு கிடைக்கும். மாடுலஸ் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா 1/z = z பார் அப்படின்னு எழுதலாம். 1/z = z பார். அப்படின்னா இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் மேலே எழுதிக்கிறோம். லெஃப்ட் இதை எடுத்து 1 + zன்னு எழுதுகிறேன். கீழே 1 + 1/zன்னு எழுதுகிறேன் ⁴10. ஏன் 1/zன்னு எழுதுகிறேன்னு பாருங்கள். இதோடைய இணை எண்ணுதான் இதோட இணை எண்ணுதான். கற்பனை பகுதி குறி மாற்றிருக்காங்க. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, அவ்வளோதான். இதே இது. அதனால் அதோட மாடுலஸ் வேல்யூ 1 இருந்தால் மட்டுமே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ் இது பொருந்தும். டைரெக்டாக 1/zன்னு எழுதலாம். இது இப்போ அடைப்புக்குள்ளே சுருக்குறோம். மீச்சு மாடுங்க பகுதியில் 1 + z / 1 + z/zன்னு வரும் ⁴10. இப்போ என்ன ஆகும்னா மேலே இந்த z மேலே போயிடும். z கேன்சல் ஆகும். 1 + z 1 + z கேன்சல் ஆகும். தென் 1 + z / 1 + z. ஆனால் z⁴10ன்னு கிடைக்கும். z⁴10ன்னு கிடைக்கும். z என்ன எடுத்துக்கிட்டோம், z = sin π/8. therefore sin π/10 + i cos π/10 ⁴10. இப்போ பாருங்கள், இது முழு எண்ணு டிமாரி தேற்றத்தை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு மெய்ப்பகுதி என்னவாக இருக்கணும், காசில் இருக்கணும். இங்கே என்னவாக இருக்குது, சைனில் இருக்குது. அதனால் நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணாதீங்க. என்ன செய்யலான்னா அந்த ஐயை வெளியே எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கிளை தேற்றத்தில் 4வது வெளிப்படுறேன். ஐயை வெளியே எடுத்துக்கிட்டு இது என்ன எழுதுனா cos π/10 - i sin π/10 ⁴10 இப்படி எழுதிக்கிங்க. இது இந்த மாதிரி கிளை தேற்றத்தை பயன்படுத்தி சுருக்கி வச்சுங்க. இப்போ i⁴10 இப்போ உள்ளே போய்க்கலாம். cos 10 cos π மாறும். 10 உள்ள பெருக்கினா π மாறும். -i sin π மாறும். இப்போ என்ன தெரியும், இப்போ பாருங்கள் இந்த 10 உள்ளே பெருக்கிட்டேன். டிமாரி தேற்றத்தை அப்ளை பண்ணியாச்சு, உள்ளே பெருக்கிட்டோம். எப்போயுமே டிமாரி தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம்னா அந்த மெய்ப்பகுதி காசில் இருக்கா, கற்பனை பகுதி சைனில் இருக்கான்னு பார்த்துங்க. சென்டரில் குறி வந்து ப்ளஸ் மைனஸ், அதை பற்றி ஒரி பண்ணிக்கிட வேண்டாம் நீங்கள். சரி, இப்போ i⁴10 ஐயில் நடுக்கில் நம்ம முதல் பயிற்சி 2.1 படித்தோம்.
ஐயில் அவரோட அடுக்கோட எளிமையை சுருக்கலாம். அந்த 4 எண்ணுக்குள்ளே மதிப்பு வரும். எந்த ஒரு மிகப்பெரிய எண்ணாக இருந்தாலும் சரி, சிறிய எண்ணாக இருந்தாலும் சரி, ஐயினுடைய அடுக்களுடைய மதிப்புகள் 1 -1 I -I இதுக்குள்ளே வரும். அப்படி பார்த்தா 10 இருக்கனால நான் 4ஆல் வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 4ஆவது மீதி என்ன 2 அப்படின்னா மீதி மட்டும்தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாங்க 8 விட்டுருங்க, மீதி மட்டும்தான் எழுதணும் ஐன்னு எடுக்கல. அப்படின்னா I2 மதிப்பு -1, இது காஸ் பையனோட -1, இது sin 0. அப்படின்னா இங்கே ஒரு -1, I2 மதிப்பு என்ன படித்தோம் -1, இது ஒரு -1, therefore +1 அப்படின்னு தீர்வு கண்டுபிடிச்சோம். அப்படின்னா இந்த கணக்குக்கு இதோட தீர்வு என்னென்னா 1. இதோட தீர்வு என்னது 1. அப்படின்னா இப்படி கணக்கு இருந்தால் எளிமையாக இசட்டுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம மாடலஸ் வேல்யூ 1 வருதான்னு நம்ம பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கங்க. பெரும்பாலும் இந்த போலார் வடிவத்தில் கொடுக்கும்பொழுது துருவ வடிவத்தில் கொடுத்தாலே உங்களுக்கு 1 வர மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி எளிமையாக செஞ்சு கேன்சல் பண்ணால் நீங்கள் டிமார் திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காஸ் ப்ளஸ் ஐ சைனாக இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு அப்ளை பண்ணி ஐயின் அடுக்கில் உள்ள வேலையை சுருக்கிட்டு பெருக்கி வச்சுங்க. இதே விட இதே போல் நம்மளுக்கு ஒரு கலப்பெண்ணை கொடுக்குறாங்க. என்னென்னா 1 + I√3 ஹோல் பவர் 4 6 ப்ளஸ் 1 - I√3 ஹோல் பவர் 6 இப்படி பெரிய எண்ணை கொடுத்துட்டு சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் புதுசாக நான் சொன்னேன் பழைய புக்கிலேருந்து உள்ள ஐடியா கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு பெரிய கலப்பு எண்ணு, இது அடுக்கு 6, இது அடுக்கு 6, இதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே இப்படி செய்ய முடியுமா? +1 என்ன படிச்சிருக்கோம்னா 2 மெய்யெண்ணாக இருந்துச்சுன்னா ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி விரிவு பண்ணியிருப்போம், விரிவுபடுத்தி கூட்டி சுருக்கியிருப்போம். ஆனால் இங்கே வந்து கலப்பெண் இருக்கனால துருவ வடிவத்தில் எழுதின பிறகு சுருக்கினா எளிமையாக சுருக்கலாம். அதனால் என்ன எழுதுறேன்னா முதல் கலப்பெண் எடுத்துங்க, I1 + I√3 எடுத்துங்க. இதை துருவ வடிவத்தில் R × cos θ + I sin θ அப்படின்னு எழுதிங்க. தென் நம்மளுக்கு ஆறுங்கிறது என்னென்னா 6 எண்க, ஆறுங்கிறது என்னென்னா √1² + √3 ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு 1 + 3 கிடைக்கும், √4 2ன்னு கிடைக்கும். தென் ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா கண்டுபிடிக்கிறோம்னா என்னென்னா tan ஆஃப் சூத்திரம் இமேஜினரி ஆஃப் இசட். இமேஜினரி என்ன கற்பனை பகுதி என்ன √3/1. tan ஆஃப் √3 என்ன ஆனால் π/3. இப்போ இந்த கலப்பின் எந்த கலப்பு 1 + I√3 1, √3ன்னு எழுதலாம். இது முதல் கால்பகுதியில் அமையும். அதனால் முதல் கால்பகுதியில் அமையும். தீட்டா அந்த முதன்மை மதிப்பு என்ன தீட்டா என்ன வரும்னா ப்ளஸ் ஆல்பா. நம்ம ஆல்பா தான் கண்டுபிடிச்சோம். ஆல்பா என்ன π/3, therefore θ = π/3. இப்போ துருவடியத்தில் போய் எழுதுங்க 1 + I√3 2 × cos π/3 + I sin π/3 எப்படி எழுதிக்கலாம். இப்போ ஹோல் பவர் 6 1 + I√3 ஹோல் பவர் 6 இதே நம்ம என்ன எழுதலாம்னா எழுதுகிறேன் e⁻I π/3ன்னு எழுதிக்கலாம். 2 × e⁻I/3. அப்படின்னா இதில் எழுதும் பொழுது 2⁻6 × e⁻I π/3 ஹோல் பவர் 6. அப்படின்னா என்ன வரும்னா இது இன்னும் 2πன்னு வரும். 2⁻6 e⁻I 2π. இதே மாதிரி மைனஸ் போட்டு என்ன வரும்னா சேஞ்ச் ஸ்மால் 1 இமேஜினரி டேர்ம்ஸ் மட்டும் பண்ணால் போதும். என்ன வரும்னா 1 - I√3 ஹோல் பவர் 6க்கு வேல்யூ என்ன வரும்னா டைரெக்டாக இதெல்லாம் 2⁻6 e⁻I π/3 ஹோல் பவர் 6. அப்படின்னா 2⁻6 e⁻I 2πன்னு கிடைக்கும். அடிச்சிருக்கணும்னா therefore இப்போ ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. கூட்ட சொல்லும் பொழுது 1 + I√3 ஹோல் பவர் 6 + 1 - I√3 ஹோல் பவர் 6 therefore 2⁻6ங்கிற காமனை வெளியே எடுத்துங்க. e⁻I 2π + e⁻I 2π. ரெண்டையும் கூட்ட சொல்கிறாங்க. கூட்டினா இந்த மாதிரி 6. இதில் என்ன நம்ம படிச்சிருக்கோம்னா நீங்கள் என்ன படிப்போம்னா Z + Z பார் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். Z+ என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 2 × real of Z அவனு கிடைக்கும். அப்படின்னா இது வந்து எந்த வடிவம்னா 2⁻6 வந்து
2/6 இது என்ன கிடைக்கும்னா பை 2 அப்படின்னு மெய்ப்பகுதி மட்டும் கிடைக்கும். மெய்ப்பகுதி என்ன காசில் அப்படின்னா 2 × cos 2 அப்படின்னு எழுதிக்கலாம். மெய்ப்பகுதி என்னென்னா ஏன்னா இது எப்படி எழுதுறோம்னா cos 2π + I sin 2π அடுத்து ப்ளஸ் cos 2π - I sin 2π இந்த ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் 2 cos 2πன்னு கிடைக்கும். அதையும் எழுதியிருக்கேன் டேரெக்டாக. அதனால் இந்த இதை பயன்படுத்தி எழுதிக்கிறேன். Z + Z பார் இது Z இது Z பார். அதனால் 2 × real of Z இது ஒரு ரிசல்ட் இருக்குது. இணை எண்ணில் வந்து இந்த இதை எழுதியிருப்போம் இந்த பண்பை. அப்படின்னா 2னா 2/7 மாறிடுமா. cos 2π வேல்யூ cos 0 வேல்யூ 1 அப்படின்னா இதை சுருக்கினா 2/7 வேல்யூ என்னவோ இது cos 0க்கு ஈக்குவல் cos 0க்கு ஈக்குவல் அல்லது cos π ஹோல் பவர் 2ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா இது 64 32 64 128 அப்படின்னா இதோட மதிப்பு என்னென்னா இதோட வேல்யூ வந்து சுருக்கமாக ஒரு மெய்யன் கிடச்சிருச்சு 128. இதே இது இங்கே மைனஸ் போட்டிருந்தா இங்கே ஐட்டம்ஸில் வரும். இங்கே என்னென்னா கற்பனை பகுதி வரும். ப்ளஸ் பண்ணுனா மெய்ப்பகுதி கிடைக்கும், மைனஸ் பண்ணால் கற்பனை பகுதி கிடைக்கும். இதே போல் உங்களுக்கு எடுத்துக்காட்டு நம்ம இதை முதல் கால்பகுதி 4ஆம் கால்பகுதியை வச்சு கூட்டுத்தொகை சொல்லியிருக்கேன். இது எடுத்துக்காட்டு கணக்கு. இதையும் சுருக்குங்கிறாங்க. பாருங்கள் அடுக்கு பாருங்கள் பெரிய எண் 31 -√3 + 3i ஹோல் பவர் 31. இதெல்லாம் டீமாவர்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா எளிமையாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் டீமாவர்ஸ் தேற்றத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா அது துருவ வடிவத்தில் எழுதிக்கணும். துருவ வடிவத்தில் எழுதிட்டால் எளிமையாக தீர்வு கண்டுபிடிக்கலாம். இது என்ன எடுத்துக்கிறேன்னா -√3 + 3i r × cos θ + I sin θ என்க. இந்த ஆறுங்கிறது ஆல்ரெடி இப்போ ஒரு கணக்கில் சொல்லியிருக்கோம். ஆறுங்கிறது மட்டு மதிப்பு. தர்ஃபோர் மட்டும்னா மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை √3 ஹோல் ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இது என்ன கிடைக்கும்னா √3 ஸ்கொயர் பண்ணால் 3 கிடைக்கும். இது 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். இந்த 12 கிடைக்கும். இது 2 √3ன்னு எழுதிக்கலாம். நாமுனா 12 4 வெளியே எடுத்த 2ன்னு √3ன்னு எழுதிக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே மட்டு வந்து மிகையினத்தை எழுதணும், குறையன்னு எழுதிடக்கூடாது. நீங்கள் அதை தெளிவாக தெரிஞ்சுங்க. இந்த ஆல்பா கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்பா என்ன tan inverse of 3. இங்கே மெய்ப்பகுதி என்னென்னா மைனஸ், அதாவது கற்பனை பகுதி போய் மெய்ப்பகுதி √3. இந்த மாடுலஸ் போட்டாலே இது ரெடி விட்டு போவோம். நம்மளுக்கு என்னன்னா இம்ப்ளைஸ் ஆல்பா விட்டு tan inverse of இது மேலே என்ன எழுதலாம் √3 × √3ன்னு எழுதலாம் பை √3. நான் இது மாடுலஸ்னால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். அப்படி பண்ணி tan inverse of √3 இது π/3ன்னு கிடைக்கும். tan inverse of √3 வந்து π/3. tan inverse of √3 வந்து π/3. இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட கலப்பெண் உடனே நீங்கள் வீச்சு எழுதிட முடியாது. அந்த துருவ வடிவத்தில் போய் நம்ம எழுதிட முடியாது, தீட்டா எழுதிட முடியாது. நம்ம ஆல்பா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் கொடுக்கப்பட்ட கலப்பெண் வந்து எந்த கால் பகுதியில் அமையன்னு போய் பார்க்கணும். அப்படின்னா -√3 + √3i which is equal to -√3, 3 அப்படின்னு எழுதலாம். இது எந்த கால் பகுதி மைனஸு ப்ளஸ்ஸு. மைனஸு ப்ளஸ் வந்து எந்த 2ஆம் கால் பகுதி 2ஆம் கால் பகுதியில் அமையும். அதனால் நம்ம என்ன படித்தோம்னா தீட்டா சிகட்டு π - ஆல்பான்னு படிச்சிருப்போம். படம் போட்டு காட்டியிருப்போம். ஆர்கன் தளத்தில் போய் ஒரு படம் போட்டு காட்டியிருப்போம். அதை பயன்படுத்துங்க. எப்போவுமே வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த படம் போட்டு பழகிட்டால் எளிமையாக இருக்கும். எப்பொழுதுமே அந்த தீட்டா வந்து இடைப்பட்டு இந்த -π to +πக்குள்ளே அது அமையணும். அந்த இதை பார்த்துங்க முதன்மை ஒருமை பண்பாக இருக்கும் அது. தர்ஃபோர் இங்கே பயன்படுத்தும் பொழுது தீட்டாவோட மதிப்பு இம்ப்ளைஸ் தீட்டா என்ன இருக்குன்னா π - π/3 = 2π/3 இருக்கும். மீச்சம் எடுத்து சுருங்க 2/3. இப்போ டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். -√3 + i3 வந்து என்ன வரும்னா 2√3 × cos 2π/3 + I sin 2π/3 இந்த மாதிரி எழுதிக்கலாம். என்ன செய்யணும்னா 2√3 ஹோல் பவர் 31 × உள்ள பெருக்கி வச்சுங்க டி மாதிரி தேட்டத்தை எப்படின்னா cos 62π/3 அவன் வரும் ப்ளஸ் I sin 62π/3. இது எவ்வளோன்னா பெரிய மதிப்பாக இருக்குனால இது சுருக்க போகிறோம். ப்ளஸ் π/3ன்னா நம்மளுக்கு 20π. ஆனால் 60π + 2 62π அதுமாதிரி 20π. இப்போ இது சுருக்கும் பொழுது நம்மளுக்கு 20ன்னு காசுன்னா அதே வரும். நம்மளுக்கு ரெட்டிப்பாக இருக்கனால cos π/3 2√3 ஹோல் பவர் 31 × cos 2π/3
தென் இது எத்தனை மடங்கு போனாலும் அதே இது வந்துடும். ஃபஸ்ட் குவாட்ரனில் தென் ப்ளஸ் I sin 20 ரெட்டி பாருங்கன்னா 2π/3. இது சுருக்கும் பொழுது 2/3ன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னா இதை பிரிக்கணும். இதை வீச்சு இருக்கனால 2√3 ஹோல் பவர் 31 இன்ட்டு cos π/3 π மைனஸ் π/3 இருந்தால் 2π/3 ப்ளஸ் I sin π மைனஸ் π/3 பிரிக்கலாம். therefore 2√3 ஹோல் பவர் 31 இன்ட்டு பைனா என்ன மைனஸ், இது செகண்ட் குவார்ட்டரில் வரும், மைனஸ் காஸ் π/3. இது செகண்ட் குவார்ட்டரில் பாசிட்டிவ் ப்ளஸ் I sin π/3 ஏன்னா π/3ல் வரும். இப்போ இதுக்கு வேல்யூ என்ன போட்டோம்னா 2 மைனஸ் √3 ஹோல் பவர் 31 இன்ட்டு காஸ் π/3னோட வேல்யூ வந்து காஸ் 60 மைனஸ் 1/2 ப்ளஸ் சைன் இன்னும் மைனஸ் சைன் I இன்ட்டு சைன் π/6 வந்து √3/2. இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா டிமோவரின் தேற்றத்துடைய கூற்றும் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்தோம். டிமோவரின் தேற்றம் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு கலப்பினுடைய அடுக்கு பெரியதுன்னு இருந்தால் அது சுருக்குவதற்கும் சமன்பாடு தீர்க்குவதும் பயன்படுகிறது. ஒரு சில கணக்கில் பார்த்தோம். நம்ம புக்கில் வந்து எடுத்துக்காட்டு கணக்குகள் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை தெளிவாக பார்த்தோம்னா பயிற்சி கணக்கு எல்லாமே நம்மளால் எளிதாக செய்ய முடியும். நீங்கள் அதனால் எல்லா கணக்கையும் நம்மளால் இப்போ செய்வதற்கு எளிய வழி வந்து கலப்பெண்கள் அடுக்கு வடிவத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாகவே டிமோவரின் தேற்றத்தை பயன்படுத்தி இருக்கிறதுக்கு இது ஒரு எளிய வழி. இதன் மூலம் இந்த சாப்டர் வந்து முற்று பெறுகிறது. நீங்கள் மீண்டும் பயிற்சி கணக்கு நீங்களாக போட்டு சரி பார்த்தீங்கன்னா எளிமையாக படிக்கலாம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.